ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சாஃப்டான பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளையல் சேர்த்துக்கோங்க. எள்ளு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா வறுத்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. அடுத்து அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு துருவின வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்த வெல்லத்தில் தூசி எதுவுமே இல்லை, அதனால் நான் அப்படியே சேர்க்க போகிறேன். கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. கூடவே ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு அரிசி மாவு இதில் சேர்த்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காயையும் எல்லாம் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இதை கொஞ்சம் ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த 4 விரலும் இதில் படுற மாதிரி நீங்கள் பிடிச்செடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டைகளாக பிடிச்சு எடுத்ததுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக இது வெந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு